ஆயிரம் கேள்விகளோடு அநேக குழப்பங்களோடு கர்த்தர் என்னோடு பேசுகிறாங்களா, கர்த்தர் என்னோடு இடைப்படுறாங்களான்னு சொல்லி அநேக சூழ்நிலைகளில் அநேக எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை அழகாய் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அநேக சூழ்நிலைகள், எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகள், கவலையான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், கண்ணீர்கள், கவலைகள், இப்படி அநேகமான வருத்தத்தில் இருக்கிற உங்கள் மத்தியிலே கர்த்தர் இடைப்படுவாங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசுகிற வார்த்தையை நான் உங்களோடு ஒவ்வொரு நாட்களும் தியானத்தோடு நான் சொல்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வசனம் அழகாய் இந்த சங்கீதக்காரன் அழகாய் எழுதுகிறார். இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுறாங்க, ஒருவேளை இதை ஒருவேளை மோசே எழுதியிருக்கலாம்ன்றாங்க. ஏன் இதை மோசே எழுதியிருக்க காரணம் அப்படின்னு சொல்ல காரணம் என்னென்னா, இந்த சங்கீதத்தை நம்ம தொடர்ச்சியாக வாசித்துட்டு வந்தோம்னா, இரவில் உண்டாகும் பயணத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாகும் சங்கடத்திற்கும் பயப்படாதிருப்பாய், உன் பக்கத்தில் 1000 பேரும். இந்த வசனங்கள்லாம் எதை சொல்லுகிறதுனா, அவங்க பாலைவனத்தில் பிரயாணப்பட்டு வருகிற அந்த நெருக்கமான சூழ்நிலைகளில், இந்த பாலைவனங்களில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் பாதுகாத்த விதங்களை சொல்லுகிற வசனத்தை போல இருக்கிறதுனால இது மோசே எழுதியிருக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக பாடின பாடலாக இருக்கலாம் அப்படின்னு வேதத்தை ரிசர்ச் பண்ணுறவங்க அழகாக சொல்கிறாங்க. நானும் இதை ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒருவேளை மோசே எழுதியிருக்கலாம். ஓகே, இந்த சங்கீதம் 91 இந்த 1வது வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்கணும். மோஸ்ட் ஹை பர்சன், ஒரு மிக உயரமான இடத்துலையும் ஒரு மோஸ்ட் ஹையான இடத்துல இருக்கிற ஒரு இடத்துலேருந்து நமக்கு அடைக்கலம் வருகிறது என்பதை இந்த சங்கீதம் ஆரம்பிக்குது. இந்த வார்த்தையை இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அவருக்கு ஒரு பேரை வைக்கிறார். அவருக்கு எகோவா இரே, எகோவா ஷாலும், எகோவா ஷம்மா இந்த மாதிரி பேரை வைக்காம அவருக்கு வித்தியாசமான ஒரு பேரை இந்த சங்கீதக்காரன் வைக்கிறார். அவர் பேர் என்னன்னா உன்னதமானவர் அப்படின்னு, மோஸ்ட் ஹை பர்சன். இவர் உயரமான இடத்துல இருக்கிறவர். நமக்கு ஒரு பொதுவான வார்த்தையை நாம புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். போப்பாண்டவர், கிறிஸ்துவத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர் போப்பாண்டவர்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம இந்த பெண்டிகாஸ்டல் ரிலிஜியன்ஸில் இருக்கிற, இல்லை பெண்டிகாஸ்டல் இந்த இதில் இருக்கிறவங்க, இல்லை மோகஸ்லாஸோ, ஃபாதர் பெர்க்மன்ஸோ, இல்லை ஏஜி பாஸ்டர்ஸோ, இல்லை ஏசிய பாஸ்டர், இவங்க மோஸ்ட் ஹையில் மிக உயரமான இடங்களில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும். இல்லை உலக வாழ்க்கைக்குள்ளே போனோன்னா ஒரு சிஎம்ஏயோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ பார்க்கணுன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்கள போய் பார்க்கணும். அது அவங்க உயர்ந்த இடங்களில் இருக்கிறாங்க அப்படின்றதை நம்ம குறிப்பிட்டு ஒரு சொல்லலாம். அப்படிப்பட்ட வார்த்தையை தான் இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் உபயோகிக்கிறார். அதை காட்டிலும் மேலான வார்த்தையை உபயோகிக்கிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இந்த உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த உன்னதமானவர் அப்படின்ற வார்த்தையை குறித்து தான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த உன்னதமானவர் இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இவர் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவராக இருக்கிறார், எப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளாக இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஒருவேளை நமக்கு ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு எம்பிஓவோ இல்லை ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்க கலெக்டரையோ யாரையோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சால், அந்த ஊரில் இருக்கிற இல்லை அந்த பகுதிகளில் இருக்கிறவங்களாம் நமக்கு ஒரு மரியாதையோ ஒரு முக்கியத்துவத்தையோ தருவாங்க. இப்போ அதுபோல தான் எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் யாருன்னா உன்னதமானவராக இருக்கிறார், அவர் உயர்ந்த அடைக்கலம் உள்ளவராக இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார், அவருடைய நிழலில் இருக்கிற, அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற. எனக்கு எம்எல்ஏவை தெரியும், அதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட போனால் எனக்கு அது சால்வ் பண்ணுவாங்க. இல்லை நான் கலெக்டர் எனக்கு நல்லா தெரியும், நான் கலெக்டர்கிட்ட போய் ஒரு காரியத்தை சொன்னேன்னா அவங்க எனக்கு நன்மையான காரியத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்னா, என்னை பாதுகாக்கிறவர், என்னை பராமரிக்கிறவர், அவர் என்னை ஒரு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறவர். நான் எந்த விதமான சூழ்நிலைகளில் நான் அவர் இடத்துல வந்தாலும் சரி, மனுஷனால் சகிக்க முடியாமல் இல்லை மனுஷனால் தீர்வு காண முடியாமல் ஒரு சூழ்நிலையில் நான் நின்றாலும் அதற்கு பதில் தருகிறவர் யாருன்னா, இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற இந்த சர்வ வல்லவர் எனக்கு பதில் தருவார். இந்த உன்னதமானவருடைய மறைவில் நான் நிற்கும்போது, இல்லை இந்த உன்னதமானவருடைய அடைக்கலத்தில் நான் நிற்கும்போது அவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, ஒரு மிகப்பெரிய பாதுகாவலனாக இருக்கிறார். என்ன சூழ்நிலையில் நான் அவர் இடத்துல கேட்டாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கேட்டாலும் சரி, நெருக்கமான சூழ்நிலையில் கேட்டாலும் சரி, கண்ணீரோடு கேட்டாலும் சரி, இல்லை ஆனந்த சந்தோஷத்தோடு கேட்டால், நான் எப்படிப்பட்ட நிலைமையில் நின்றாலும் அவர் என்னை அடைக்கலமாக இருந்து என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார்.
அவருடைய நிழலில் வந்து நான் நின்றாலே எனக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒருவன் தகப்பனாரிடத்துலேருந்து எல்லா சொத்துக்களையும் எடுத்துகிட்டு போய் வீணான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவன் வரவனை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய எல்லா காரியங்களையும் அகற்றிவிட்டு புதிய காரியத்தை அவனுக்கு தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, அவரிடத்தில் வரும்போது, அவருடைய பாதத்தில் வரும்போது, அவரிடத்தில் தஞ்சமாய் வருகிறவர்களுக்கு அவரே அடைக்கலமாக இருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவரே நமக்கு எல்லா விதத்திலையும் பராமரிக்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லா விதத்திலையும் போஷிக்கிறவராக இருக்கிறார். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்க மோஸ்ட் ஹை பர்சன் அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட வந்து தஞ்சம் அடைங்க, அவரிடத்துல வந்து கேளுங்க. ஆண்டவரே, ஏசப்பா, நான் இந்த காரியத்தில் இப்படி இருக்கேன், இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, இந்த கேள்விக்குறியான வாழ்க்கையாக இருக்குது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேள்விக்குறி இருக்குது, இதுக்கு ஒரு பதிலை தாங்கன்னு அவரிடத்துல கேளுங்க. அவர் எல்லாவற்றுக்கும் நன்மையான காரியத்தை கண்டிப்பாக செய்வாங்க. அவருடைய நிழலின் கீழே வந்து தஞ்சம் புகிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு உண்டு. அவர் பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். இதோடைய மீதியான வசனங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்குரிய வேலைகளை செய்யுங்க, உன்னதமானவருடைய மறைவில் வந்து நில்லுங்க. அவர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்மை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் அவர் ஒருவரே பாதுகாவலனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மற்றவர்கள் பாதுகாக்கிறதை காட்டிலும் ஒரு படி எக்ஸ்ட்ராவாக தான் அவர் உங்களை பாதுகாப்பார். அவருடைய நிலையில் வந்து தஞ்சம் அடைங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்குமா எல்லாமாக இருந்து போதுமானவராக இருந்து உங்களை நடத்துவார். இன்னைக்குரிய வேலைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அவர் சீக்கிரம் வருகிறார்.